கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் 5 நோக்கங்களை கொண்டிருக்கிறது. இந்த 5 நோக்கங்கள் இதை ஒரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளன், ஒரு சராசரி மனிதன் சரியாக விளங்கி கொண்டான் என்றால், இஸ்லாம்தான் இறைவனுடைய மார்க்கம், இறைவனுடைய வழிகாட்டுதல், மனித குலத்துக்கானது, இறுதி வரை நிலைத்து நீடித்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம் தான். அது மனித குலத்துக்கான இறைவனின் மார்க்கம் என்பதை புரிந்து கொள்ளலாம். இஸ்லாம் 5 விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கு. இதன் அடிப்படையில் தான் மொத்த இஸ்லாமும் என ஆலமரம் விழுதுகளாக நிற்கிறது. இஸ்லாத்துடைய அடிப்படை ஆணி வேறுகளாக இந்த 5 விஷயங்களை கவர் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. அதில் முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிஃபுல் தீன், மார்க்கத்தை பாதுகாத்தல். ஒரு மனிதனுடைய ஆன்மீக மார்க்க சமய வழிபாட்டினை பாதுகாத்தல். எதுவெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய பேச அடிப்படையை தகர்த்தெறியும், எது தக்க வைக்கும் என்பதற்கான வழிகாட்டுதல் தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ். இந்த கான்செப்ட் இதை சரியாக ஒரு மனிதன் விளங்கிக் கொள்வானேயானால், புரிந்து கொள்வானேயானால், இதன் அடிப்படையில் பயணிக்கும் பொழுது அவனுடைய ஆன்மீகம் பாதுகாப்பானதாக இருக்கும். யாராலையும் அந்த ஆன்மீகத்துக்குள்ளால் விளையாடிவிட முடியாது. அந்த ஆன்மீகத்துக்குள்ளால் சுரண்டல்கள், புரோகிதம் எதுவும் என இருக்காது. ஆன்மீக பெயரால் ஆன்மீக சுரண்டல் என்னென்ன நடக்குது எல்லாம் தவிடுபடி ஆகிவிடும். இரண்டாவது விஷயம் ஹிஃபுதுல் மால், ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை. இரண்டாவது விஷயம் ஹிஃபுதுல் நஃப்ஸு, ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உயிர் புனிதமானது, பாதுகாக்க வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். எதுவெல்லாம் மனிதனுடைய உயிருக்கு தீங்கிழைக்குமோ, யாரால் எப்படியெல்லாம் வருமோ அந்த வாசல் எல்லாவற்றையும் இஸ்லாம் அடைத்து விடுகிறது. மனிதனுடைய உயிருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது இஸ்லாம். மூன்றாவது விஷயம், ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் கஷ்டப்பட்டு உழைத்த சம்பாத்தியம் அது தூய்மையானதாக இருக்க வேண்டும். அதற்கான பாதுகாப்பை வழங்க வேண்டும். ஹிஃபுதுல் மால், இது மூணாவது விஷயம். அப்போ ஒரு மனிதன் பொருளாதாரத்தை எப்படியெல்லாம் திரட்டணும், ஹலாலான வழியில், அனுமதிக்கப்பட்ட வழியில், நல்ல வழியில், தூய்மையான சம்பாத்தியமாக இருக்கணும். அதே நேரத்தில் கஷ்டப்பட்டு உழைச்ச அந்த முதல் எந்த வகையில் செலவு செய்யப்பட வேண்டும், எதனால் ஒரு மனிதனுடைய பாதுகாப்பு, செல்வத்துக்கு பாதுகாப்பு உத்தரவாதம் அளிக்க முடியுமோ அனைத்து சட்டத்திட்டங்களும் இஸ்லாம் வழங்கியிருக்கிறது. இதை அடிப்படையாக கொண்டிருக்கு. நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஹிஃபுதுல் அக்ல், ஒவ்வொரு மனிதனுடைய அறிவு அது சமச்சீராக இருக்க வேண்டும். அதற்கான கடிவாளம், பாதுகாப்பு கவசம் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடில் இருக்குது. எதுவெல்லாம் ஒரு மனிதனுடைய புத்தியை மழுங்க செய்யுமோ அதில் மனதை பறிகொடுத்து விடக்கூடாது. எதையெல்லாம் நம்முடைய அறிவை மங்க செய்யுமோ, சிந்திக்க திறனை, அதை சிந்தித்து நடுநிலையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற மனோபாங்குக்கு எதுவெல்லாம் தடையாக இருக்குமோ அதை எல்லாத்தையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. இதன் மூலியமாக மனிதனுடைய அறிவுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. ஐந்தாவது விஷயம் ஹிஃபுதுன் நஸ்ல், சந்ததி பாதுகாப்பு. ஒவ்வொரு மனிதனும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும், சமூக வாழ்க்கை அமைப்பு முறை எப்படி இருக்கணும், எதன் மூலியமாக பாதுகாக்கப்படும், அதை எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. தவறான வழிகளில் சந்ததிகளை பெருக்குவதை, உருவாக்குவதை, பல்கி பெருகுவதை இஸ்லாம் ஒருபோதும் அனுமதிக்காது. அப்போது சந்ததிகள் பாதுகாப்பு, குடும்ப அமைப்பு பாதுகாப்பு, சமூக அமைப்பு சீர் குலைஞ்சிடக்கூடாது, கட்டு குலைஞ்சிடக்கூடாது. அப்போ அதுக்கான சட்டத்திட்டங்களை இஸ்லாம் உள்ளடக்கிறது. காரணம் இந்த 5 விஷயம்தான். நீங்கள் எங்கே சுற்றி எப்படி வந்தாலுமே இந்த 5 விஷயத்துக்குள்ளே தான் இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தும் இருக்குது. ஏன்னா இதுதான் மனிதனுக்கு தேவையானது. அதனால் இஸ்லாம் மனிதனால், மனிதர்களுக்காக இறைவனால் வகுத்து தரப்பட்ட வாழ்வியல் நெறி. இது முஸ்லிம்களுக்குடைய சொத்து அல்ல.
இஸ்லாம் என்பது இந்த உலகில் வாழுகின்ற, உலகம் அழியக்கூடிய காலம் வரைக்கும் வரக்கூடிய மனித சமூகத்துக்கு சொந்தமான ஒன்று. இதில் அனைத்து விஷயங்களுக்கான தீர்வும் இருக்கிறது. இந்த 5 அடிப்படைகளை இஸ்லாம் எப்படி பேணி பாதுகாக்கிறது என்பதை அறிய வேண்டும் என்று சொன்னால், என உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய நிறுவனங்களையோ, ஜமாத்துகளையோ, ஆசிரியர்களையோ அல்லது முஸ்லீம் சகோதரர்கள்ட்ட இது குறித்த விவரங்களை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். இந்த அடிப்படையை நாம் எப்போதும் மனதில் நிலைநிறுத்தும் பொழுது நம்ம யாராலும், எந்த சக்தியாலும் எதை கொடுத்து நம்மை விலைக்கு வாங்கிவிட முடியாது, வழிதவர செய்து விட முடியாது, நெறிதவர செய்து விட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படைக்குள்ளால் ஒவ்வொரு விஷயமும் அமைப்பு பெற்று இருக்கிறது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் வல்லவன் ஆக்கி அருள்வானாக.